வீட்ல பெரியவங்க யாருமே இல்லையா? பெரியவங்க இல்லையாவா? என்னங்கடி கிழவிங்கெல்லாம் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கிறீங்க தாம்பூலத்தட்டோட? உன் பிள்ளைய மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கோம். மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறீங்களா? இப்பெல்லாம் பொட்டை கோழிங்களே கூவ ஆரம்பிச்சிருச்சா? ஆமா, பொட்டக்கோழி கூவவும் செய்யும், சேவல் முட்டையிட்டு கொஞ்சம் பொரிக்கும். ஓ, டக்கு மோட்டரு. வாமா. என்னது, இந்த வீட்டு சம்மந்திகள் எல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட மரியாதையே தெரியலப்பா. கிழவிங்களுக்கு எல்லாம் கால் வலிக்குதா? வாங்கம்மா உட்கார்ந்து பேசுவோம். யார் இந்த மகாராஜா? என் மகன் தான். ஓ, போட்டோவிலேயே சைட் அடிக்கிறாரே. இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். சரி. காலம் சென்ற ஸ்ரீமான் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் ஹரிதாஸ் அவர்களின் குமாரத்தி செல்வி உமாவாகிய எனக்கும் செல்வன் மூர்த்திக்கும் இங்கு கூடியிருக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. ஓகே? எங்கன்னு நிஜமாவே என் மகனை கட்டிக்குவியா? ஐயோ, என் பிள்ளை வந்துருச்சு. மாப்பிள மாப்பிள. என்னது மாப்பிளையா? என்னத்தா சொல்ற? ஆமா, இவங்கெல்லாம் யாரு? பார்த்தா தெரியல, நாங்கதான். என்ன தம்பி, சௌக்கியமா? என்னது தம்பியா? அடிச்சு பல்லுலாம் கழட்டிடுவேன். பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்த. பெரியவங்க சொல்றாங்கல்ல, உட்காரியா? யாரு இவங்களா பெரியவங்க? ஐயோ, அவங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா அசந்து போயிடுவேன். நீயே கேளு. சொல்லுங்க, என்ன விஷயம்? பையன் பழக்க வழக்கம்லாம் எப்படி? பீடி, சிகரெட், தண்ணி இதெல்லாம் உண்டா? ஐயோ, அந்த பழக்கமெல்லாம் இல்லம்மா. கறி, மீன், கோழின்னா வளைச்சு பிடிச்சு ஒரு கட்டு கட்டுவான். இந்த கோழியும் தளதளன்னு மப்பு மந்தாரமா தான் வளர்ந்துருக்கு. நல்ல சொல்லடி. இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம்னு இந்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தாச்சு. உங்க அம்மா கிட்ட கூட சொல்லியாச்சு. என்னத்தா இவங்க தான் ஏதோ விளையாட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிய? எலெக்ஷன் வேலைனால ஒரு மணி நேரம் கூட சரியா தூங்க முடியாம நான் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். எதை எப்ப செய்யணும் ஒரு அவஸ்தை வேணா? எவன் என் முதுகுல குத்துவான்னு எனக்கே தெரியல. உன் பையனோட தலைக்கு விலை வச்சுட்டாங்க, உனக்கு தெரியுமா? நாளைக்கு எவனா அதை போட்டு தள்ளிட்டானா வாழ்க்கப்பட்ட 4வது நாளே இவனை தாலி இருக்க சொல்றியா? ஏன்டா இப்படி எடுத்தவன அவசரமா பேசுற? உனக்கு வெளியில 1000 பிரச்சனை இருக்கும், அதே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? தினம் ராத்திரில 3 மணி 4 மணிக்கு வந்து கதவை தட்டுற. ஐயோ, புள்ள எங்க சுத்துறானோ சாப்பிட்டானோ இல்லையோன்னு நானும் தூங்காம கொள்ளாம தவிக்கிறேன். வர எனக்கு கண்ணு சரியா தெரியாம போயிடுச்சு. நேத்து ரசம் தாளிக்கிறதுக்கு கடல் எண்ணெய்க்கு பதிலா மண்ணு எடுத்து ஊத்துறேன். கை கால் மூட்டெல்லாம் ஒரே வலி. இந்த பாரு, என்னால வீட்டு வேலையை ஒண்டியா இனிமே செய்ய முடியாதுப்பா. நீ எம்எல்ஏ ஆவுவியோ எம்ஆர்ஏ ஆவுவியோ அதை பத்தி எனக்கு தெரியாது. இந்த பொண்ணை 4 நாள்ல கல்யாணம் பண்ணி என் மருமகள் ஆக்குற, என் பாரத்தை குறைக்கிற. மாப்பிள தாம்பளத்தை மாத்திக்கோமா? சும்மா இருங்கடி. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா அட என்னப்பா, அந்த பொண்ணு ஏதோ உங்ககிட்ட பேசணும் தானே கூப்பிடுது. போ, புரியாம பேசிக்கிட்டு. நல்லா இருங்க. என் பிள்ளைய இந்த கல்யாண குலத்தை பாக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்பதான் என் மனசெல்லாம் குளிர்ந்திருக்கு. அம்மாடி, சீக்கிரமா ஒரு பேர பிள்ளைய பெத்து என் கையில கொடுத்துரு. மன்னவன் வந்தானோ
குலுங்கிட வாவென்று முழங்கிட ஓடி வந்தேன் உன்னை நாடி வந்தேன் பார்த்தால் 16 தான் பாவை பழச்சாறுதான் பூச்சூடும் பூவையின் பூவிதழில் தேன் வழியாதோ ஐவகை அம்பை மன்மதன் விட்டானோ மைவிழி பெண்ணை முற்றுகையிட்டானோ என்னை அம்மா ஆதியந்தம் அனமெழுகாயாச்சா சொல்லடி அம்மா ராத்திரியில் தூக்கம் கெட்டு போச்சா பழத்திலே கள்ளூரும் பொழுதிலே நான் வரவோ கண்ணே நான் தொடவோ விரல் தீண்டும் இடத்திலே விளைகின்ற சுகத்திலே வேர்த்திடுமோ ஆசை வேர்விடுமோ வாவானிழல் மேகமே வந்தால் நலமாகுமே நாள்தோறும் கோடையில் நீ வரத்தால் நான் தவித்தேனே சிக்கனாடை கட்டிய சிட்டாட சில்லனவாடை கொஞ்சிய முட்டாட பத்தரை மாத்து தங்கத்தை போல பளபளக்கும் தேகம் சித்திரை மாச வெயிலை போல மினுமினுக்கும் நேரம் மஞ்சள் நிலாவின் இரவில் திருமூர்த்தியை பார்த்தாள் மெல்லிய வாடை காற்றில் அவன் கீர்த்தியை கேட்டாள் அவள் அழகியோ வண்ண குமரியோ நெஞ்சில் நிலைத்திடும் தங்க பதுமையோ செவிட நீரை தாங்கி நிற்கும் பூங்கொடியை பார்த்து ஒவ்வொரு நாளும் வாங்கிக் கொண்டால் கை இரண்டில் சேர்த்து எங்கள் ஓட்டு எங்க சின்னம் எங்கள் ஓட்டு பூக்கடை மூர்த்திக்கு கோவிந்தனுக்கு அண்ணே சுமாரா நாயே எலெக்ஷன் நடக்க கூடாதுன்னா மூர்த்திய கொல்லணும். அண்ணே நம்ம எதுக்கு நிக்கணும் என்ன சொல்றீங்க வணக்கம் மூர்த்தி. என்னதான் நீ நானும் எலியும் புனையமா இருந்தாலும் சில அரசியல் சம்பிரதாயத்துக்காக ஒருத்தர் பார்க்கும்போது நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கான்னு கேட்டுக்கிறது நாகரிகமா போச்சு. 2 பேரும் மோதுறோம், யாராவது ஒருத்ததானே ஜெயிக்க போறோம். ஏன்டா ராமசாமி, மூர்த்தி ஜெயிக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மூர்த்தி பக்கம் நிறைய பேர் இருக்காங்க, என் பக்கமும் இருக்காங்க. இருந்தாலும் வாழ்த்துக்கல. வணக்கம். எல்லாரும் வாங்க, தள்ளி விடுங்க. அடி சேர்ப்பால் அறிவிட்ட நாய். நானும் அவனை கட்டி பிடிச்சு போட்டு தள்ளான்னு சொன்னல, கத்திய கையில் வச்சிருந்தான். எப்படின்னா அவனை சுத்தி அத்தனை பேர் நிக்கிறானுங்க, எப்படி போடுறது? இப்ப அவன் போயிட்டான், எல்லாருமே மணி ஆட்டுங்க. டேய், அவனை சுத்த எப்பவும் கூடவே ஆள் இருக்காங்களடா. அப்புறம் எப்பதான் அவனை போடுறது, எப்பதான் எல்லாம் நிறுத்துறது? அதனாலதான் மந்திரி போட சொல்லிட்டாரு. ராமசாமி, அண்ணன் கோவிந்தனுக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டது, நான் தீ குளிக்கவும் தயங்க மாட்டேன். கோவிந்தா, அரசியல்ல இதெல்லாம்
மூர்த்தி கோவிந்தனை கொன்னுட்டான். மூர்த்தி கோவிந்தனை கொன்னுட்டான். என்னடா போலீஸ் வருது? செக் பண்ணுங்க சார் எதுக்காக செக் பண்ணணும்? தலியா நல்லா தேடுங்க. என்னத்தை தேடுறாங்க? அதான்டா எனக்கு தெரியல. ஏண்டா போட்டியே இல்லாம ஜெயிக்கலான்னு கோவிந்தனை கொலை பண்ணி பாடியை லாரிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கியா? கோவிந்தனை கொன்னுட்டாங்களா? என்ன சொல்ற? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? தோ முண்டாய வளங்க. உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். இது ஏதோ சதி நடந்திருக்கு, விடக்கூடாது. கையடியா. ஆத்தா ஆத்தா என்னம்மா போட்டி தம்பிய போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. என்னது? ஊருக்கே உதவி செய்யற எங்க அண்ணனை பார்த்தா நீங்க கொலைகாரன் சொல்றீங்க. சார் மூர்த்தி அரசு பண்ண விட மாட்டேங்கிறாங்க. கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியல. இமிடியேட்டா ரிசர்வ் போய் சால்வுங்க. தள்ளு. தள்ளி போ. வழி விடுங்க. தள்ளி போங்க. கோவிந்தனை கொலை பண்ணிட்டு பாடியை லாரிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. ராஸ்கல். வேலைக்கு எடுத்துட்டு போங்க. கையடியா போய். ஐயா, உமா நீ போ. அத்தா போ. உமா நீ போ. அத்தா கையை விடிங்க. நான் கொலை பண்ணலையா? நான் தான் வரேன்னு சொல்றேன். கையடியா. நான் பாட்டுக்கு அப்ப இருந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கேன். நீங்க கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என் புருஷனை பார்க்கணும்னு நான் போட்ட பெட்டிஷனை ஏன் சார் ரிஜெக்ட் பண்ணீங்க? அரசியல்வாதிங்க சொன்னாங்கன்னு என் புருஷன் மேல அபாண்டமா பழி சுமத்தி கோர்ட்டு கூட கொண்டு போவாம ஜெயில அடைச்சு வைக்கிறதுக்கு இந்த சட்டத்துல இடம் இருக்கு. இத பாரு, நீ பொம்பளையாச்சான்னு பாக்குற. ஜாஸ்தி பேசாத. என்ன பெருசா புருஷன் புருஷன் சொல்லிட்டு இருக்கிற? உன் புருஷன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆளுங்கட்சி வேட்பாளரை வெட்டி சாச்சிட்டான். அந்த கொலைகாரனை யாரும் பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. மைண்ட் இட். கையில அதிகாரம் இருக்குன்னு ஏன் இப்படி அக்கிரமம் பண்றீங்க? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? பாருடா வந்துட்டா சத்தியமா சாவித்திரி. சாபமா கொடுக்குற எனக்கு. ஐயா நான் என் பிள்ளைய பாக்கணையா? ஐயா என் பிள்ளைய கொண்டா நீங்க அடைச்சு வச்சிருக்காங்க. ஐயா ஐயா என்ன விட்டுங்க ஐயா. நான் ஒரே ஒரு தடவை பாத்துறேன் ஐயா. ஐயா உங்களை கேட்டு கேட்கிறேன் ஐயா. ஐயா ஐயா பாருங்க ஐயா, ஒரு வயசானவனை இப்படி எடுத்துட்டு போறாங்க. யாராவது கேளுங்க ஐயா. ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா. ஐயா என் பிள்ளைய ஒரு தடவை என் கண்ணுல காட்டுங்க ஐயா. அவன் என்ன தப்பு பண்ணான்னு உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க ஐயா. நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா உங்க கால ஐயா. அந்த பொண்ணு உன் மருமக தானே? ஆபீசர் பக்கம் மேல போயிருக்குல்ல, சும்மா தொடர்ந்தவன் பேசாம அப்படியே உட்கார். ஆமா என் புருஷனை பார்க்காம நான் போக மாட்டேன். என் புருஷனை பார்க்காம நான் இங்க போக மாட்டேன். போடி. உமா உமா அம்மா அம்மா எந்திரிமா எந்திரிமா எந்திரிமா. ஐயோ அட பாவிங்களா, ஏன்டா இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? அப்படி நாங்க என்ன பாவம் பண்ணோம்? பொம்பளைங்க சாபத்தை வாங்கி கட்டிக்காதீங்க. எவ்வளவு அடிச்சாலும் அந்த மூர்த்தி போட்டோக்காரி பத்தின உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறா சார். திமிரு பிடிச்சவன். மந்திரியோட அரசியல் வாழ்க்கையை அவன் சொல்ல போற பதில வச்சுதான் இருக்கு. அவன் உயிரை மட்டும் விட்டுட்டு அவனை நாரா பிச்சிருங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த போட்டோக்காரியை பத்தின எல்லா உண்மைகளையும் நம்ம வர வச்சாகணும். இல்ல மந்திரி நம்மளை தொலைச்சிருவாரு. முக்கியமான விஷயம்,
அவனை பத்தின எந்த தகவலும் வெளியில போயிடக்கூடாது. கைதி காட்டான விட்டு அவன் கைய காலை உடைச்சிடுங்க. அடிக்க மாட்டேன். இவனை தங்கல கட்டி தூக்குங்கடா. என்ன இது? உங்ககிட்ட எவ்வளவு முக்கியமான வேலை கொடுத்திருக்கேன், அதை விட்டுட்டு பாட்டிலும் கையுமா இருக்கீங்களே. நான் மட்டும் என்ன குடிக்கணும், நான் குடிக்கிறேன். என்ன சுத்தி மனுஷர்களா இருக்கிறாங்க, பாம்பு, பல்லி, நரி, ஓனான்னு. இவனுகிட்ட நார்மலா பேச முடியல, அதனாலதான். ஐயோ, உங்க புராணத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? முதல்ல நாளைக்கு ஹெட்லைன்ஸ்ல என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்குங்க. இரு, தண்ணி எடுத்து வந்து கேட்க. ஐயோ, இங்க வாங்க, முதல்ல இது கேளுங்க. நிரபராதி மூர்த்தி மேல் வீண் கொலை பழி, அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் மந்திரி சிகாமணியின் பணவெறி பேயாட்டம் இப்படின்னு நாளைக்கு தலைப்பு எழுதி இந்த ஸ்டில்ஸ் எல்லாத்தையும் போட்டு மந்திரி சிகாமணி நீக்ரோஸோட சேர்ந்து நடத்தின ரகசிய சதி திட்டத்தை அம்பலப்படுத்த போறேன். கீதா, அவசரப்பட்டு அதையும் இதையும் செஞ்சு அவனுகிட்ட மாட்டிக்காத. இல்லன்னு அந்த சிகாமணியோட அராஜகத்துக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லம்மா, நீ சின்ன பொண்ணு, முள்ளாலதான் எடுக்கணும். அந்த சிகாமணி அவன் போக்குல விட்டுதான் பிடிக்கணும். ஓகேண்ணே, நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு இந்த தலைப்பை நம்ம பேப்பர்ல போடல. இப்ப நமக்கு ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு. ஒண்ணு, ஜெயில இருக்கிற மூர்த்திய நம்ம எப்படியாவது மீட் பண்ணணும். ரெண்டாவது, மந்திரி கிட்ட அந்த நீக்ரோ கொடுத்த வீடியோ கேசட்டை கண்டுபிடிச்சு அவங்க சதி திட்டம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நீ சொன்னிய இது கரெக்ட். அவனுக்கு எந்த சந்து பந்துல இருந்தாலும் நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு 50 ரூபாய் கொடு. எதுக்கு? தண்ணி அடிக்கிறதுக்கு தான். முதல் வேலையா சென்ட்ரல் ஜெயில் எங்க இருக்குன்னு கேட்டு நம்ம மூர்த்தி என்ன பார்க்கணும். சென்ட்ரல் ஜெயில் எங்க இருக்கும்? மவுண்ட் ரோட்ல தான் இருக்கும். ஐயோ, மெட்ராஸ் ஏமாத்தவனே நம்ம லைன்ல சொன்னானே. இங்க ஜாக்கிரதையா இருக்கணும், பந்தாவ நடந்துக்கணும். சென்ட்ரல் ஜெயில் எங்க இருக்கு? சென்ட்ரல் ஜெயில் எங்க இருக்கு? வாயில என்ன வச்சிருக்க? இத புடி. இத கொஞ்சம் இறக்கு. என்ன கேட்ட? சென்ட்ரல் ஜெயில் எங்க இருக்கு?
நேத்துக்கு தான் ஜெயில ரிலீஸ் ஆகி தொழில் தொடங்கியிருக்கேன். உள்ள போனவன்னு கிண்டல் பண்றியா, நக்கல் பண்றியா? போட்டா வந்துட்டானுங்க. ஐயோ, இங்க 3/4 பேர் ஜெயில எடுத்துப்பாங்க போல இருக்கு. இவங்களுக்குலாம் அட்ரஸ் கேட்கவே கூடாது. நல்ல போலீஸ்காரரை பார்த்து அட்ரஸ் கேட்கணும். ஐயா, நான் வெளியூர்ல இருந்து வரேன். யார்கிட்ட அட்ரஸ் கேட்டாலும் அடிக்க வராங்க. அதனாலதான் உங்கள்கிட்ட வந்து கேட்கலான்னு இருக்கேன். ஆமா, உனக்கு என்ன வேணும்? மத்திய சிறைச்சாலை இங்க இருக்கு. என்னது? இங்கிலீஷ்ல சென்ட்ரல் ஜெயில் இங்க இருக்கு. சென்ட்ரல் ஜெயிலா? ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்காரன் ஜெயில் அட்ரஸ் கேட்ப? நீ எல்லாம் கேட்கற அளவுக்கு நாடு முன்னேறிச்சுல? நடடா இல்ல. நடடா. மந்திரி என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா? கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறதுக்கு? ஐயா, நான் மந்திரிய பாக்கணையா, பார்க்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அவங்க கால்ல விழுகிறியா? ஐயா, 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 நிறுத்துங்க. ஐயா, நான் மந்திரிய பாக்கணையா. ஐயா, ஐயா, ஐயா. அம்மா, ராமாக்கா. முதலாளி விட்டு பொம்மை எல்லாம் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிய? பாதி பாலை குடிக்கும் போதே இவ்வளவு குறும்பு பண்ற. இந்த முழு பாலையும் குடிச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? தள்ளு தள்ளு தள்ளு. மெட்ராஸ்ல இருந்து மந்திரியோட காலா தான் இருக்கும். ஹலோ, மெட்ராஸ் காலா கொடுங்க. அமைச்சரே, நமக்கு தேவையான இந்த டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் இதெல்லாம் கலெக்டர் ஆபீஸ் பியூன் மூலமா கொடுக்க வேண்டியது கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் வர புதன்கிழமை என் குழந்தைக்கு பிறந்த நாள். இல்ல பையனுக்கு தான் அமக்களமா கொண்டாட போறேன். இல்லையா பின்ன? நான் ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பிடுறேன். இதெல்லாம் தேவைதானுங்களே. தேங்க்யூ. ஐயோ, பரதேசி பயல. அதுக்கு விதி அவ்வளவுதான். ஐயோ, இவனை பட்டி போட்டுட்டு என் மார்ல சுரக்கிற பாலை உங்க பிள்ளைக்கு கொடுத்தேன்னு, அதுக்கு நீங்க கொடுக்கிற பரிசு இதுதானா? அநியாயமா என் பிள்ளைய கொண்டுட்டீங்களே. உன் பையனுக்கு ஏமே அந்த ஃபைல் ரூபத்துல வந்திருக்கான். சரி, அதை விடு. இந்த பையன் இறந்த நாளையும் என் பையன் பிறந்த நாளையும் நாளைக்கு சேர்த்தே கொண்டாடிடுவோம். பரவாயில்லையே, இப்படி தடபடலாம் நடத்துறத பார்த்தா சீக்கிரமா எம்எல்ஏ ஆயிடுங்க போல. ஐயோ, எல்லாம் உங்க ஆசீர்வாதனாலதான். நீங்க வேலைக்காரங்களே, என் கூட பிறந்த சகோதரி மாதிரி. நடந்ததை நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்காதே. குழந்தைக்கு இந்த நகையெல்லாம் போட்டு விட்டு நான் இப்ப வந்துடுறேன். என்ன சிகாமணி, நல்ல நேரம் முடிய போகுது. குழந்தைக்கு சீக்கிரம் கொண்டாட சொல்லுங்க. என்ன லட்சுமி, டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல, குழந்தை சீக்கிரம் கொண்டா. ராமதா, 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 குழந்தை காணுங்க. குழந்தைய காணுமா? ஆமாங்க, ராமதே குழந்தை காணுங்க. குழந்தைய காணுமா? அம்மா, 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 நான் பாவிம்மா, நான் பாவிம்மா, நான் பாவிம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க அம்மா. அம்மா, நீங்க என் குல தெய்வம் மாதிரிமா. உங்க முகத்துல முழுக்கி கூட எனக்கு யோகியதே இல்லம்மா. என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. என் புள்ள என்னன்னு அழுதுகிட்டு இருக்கேன். உன்னை நான் எப்படி எல்லாம் வச்சிருந்தேன், எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன். நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன், என் பிள்ளைய கொண்டுட்டு. ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. நான் குழந்தைய கொல்லலம்மா, நான் குழந்தைய கொல்லலம்மா. உங்க உப்பத்தின்னு வளர்ந்த உடம்புமா இது. உங்களுக்கு நான் துரோகம் செய்யலம்மா. அம்மா, உங்க குழந்தை சாகலம்மா, உங்க குழந்தை சாகலம்மா. ஆமாம்மா, உங்க பிள்ளை சாகலம்மா. அவன் உயிரோட தாம்மா இருக்கா. என்ன சொல்ற ராமதா? உண்மையதாம்மா சொல்றேன். உங்க பிள்ளைய நான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்து வச்சிருக்கிறேன்மா. ஆனா அவன் மேல வீணா கொலைப்பழிய சுமத்தி போலீஸ்ல பிடிச்சு வச்சிருக்காங்கம்மா. அவன் எந்த தப்பு பண்ணலாமா? அம்மா, உங்க பிள்ளைய நீங்க தாம்மா காப்பாத்தணும்.
ஐயா 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 என்ன மன்னிச்சிருங்க ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா ஐயா உங்க பிள்ளைன்னு தெரியாமையே போலீஸ்ல பிடிச்சு வச்சிருக்கீங்க ஐயா ஐயா உங்க பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா அம்மா சொல்லுங்கம்மா ஐயா கிட்ட சொல்லுங்கம்மா அம்மா சொல்லுங்க நாடகம் அடி ஆடுற நாட்டை வச்சே சூதாடுற என்ன மாதிரி அரசியல்வாதிங்க கூட உங்ககிட்ட கத்துக்கணும் உன் மகனை கொன்னுட்டேன்னு என் மகனை ஆத்துல வீசி கொன்னுட்டு பழி தீர்த்துக்கிட்ட ரத்த காட்டேறி நீ. என் புள்ள தண்ணீருக்குள்ள ஒரு வாரம் கடந்து அவன் கண்ணை எல்லாம் மீறி தின்னு என் புள்ளைய செலவக்காரி கொண்டாந்து கொடுத்தப்ப இந்த கையால தானடி என் புள்ள பணத்துக்கு தீ வச்சேன் மறந்துட்டியா? எவங்கிட்டயோ படுத்து தெருநாயை பெத்துக்கிட்டு சொந்தம் கொண்டாட வந்திருக்கியா நாயே? நாம உள்ளங்கையில ஊத்தி குடிச்சா அது முழங்கையில வழியும் போது நக்கி குடிச்ச நாய் இவளையா நடுவீட்டுல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? கூட இருந்த குடும்பத்தை கெடுத்த துரோகி உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறேன். இவளை பிடிச்சி ஜெயில போடுங்க. உள்ளேரப்பா ஏன் என்ன சித்திரவதை பண்ற? பெருங்குடல் சிறுகுடல தெங்கியது. மெட்ராஸ்ல தண்ணி கூட காசு கேட்கறாங்க. மூர்த்தியை பார்க்க வந்து மெட்ராஸ்ல மாட்டிக்கிட்டேன். அதனால நான் பழைய புராடு தொழிலே பண்ண போறேன். என்னை மன்னிச்சிடு. சீக்கிரம் போடுங்கடா. அட பதேசி மூஞ்சி போட்டு போறானே. மச்சி அனாதை பொண்ணுடா. ஆமா இத சுடுகாட்டுக்கு யார் தூக்கிட்டு போவாங்க? கார்பரேஷன் லாரியில வந்து தூக்கிட்டு போவாங்க. ஓஹோ கார்பரேஷன்ல எரிப்பாங்களா புதைப்பாங்களா? எரிச்சாலும் எரிப்பாங்க, புதைச்சாலும் புதைப்பாங்க. ஏயா எரிக்கிறது புதைக்கிறது ஏன் முக்கியம்? காசை போடுங்க. ஏன் வெயில் தாங்க முடியல. காசை போட்டுறா. கரடி மாதிரி இருக்கான், கடிச்சாலும் கடிச்சிடுவான். இழுத்து வாங்க. ஐயோ பாவம், யாரு வெத்த பிள்ளையோ? அனாதை பணம் போல இருக்குது. மூஞ்சி கூட மூட முட்டுக்காங்க. நாமளா மூடுவோம். எவன்டா வெட்டி தர்றது? நானே ஒரு முளை மாதிரி. நீ என்னகிட்ட மாத்தியா? அண்ணா என்ன உங்க வீட்டுல சேர்த்துக்கிறேன். கோடு. என்னடா மூர்த்தி, மூஞ்சி முகரையெல்லாம் பேர்ந்து போச்சா? கைதி காட்டா உன்னை அடிக்கணும், அவனை திருப்பி நீ அடிக்கணும். அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் நாங்க உன் மேல போடணும். அதாண்டா எங்க திட்டமே. போட்டோ எடுத்தாலே அந்த பொண்ணு, அவ எங்க போனா? உங்ககிட்ட என்ன சொன்னா? உண்மையை சொன்னா கோவிந்த மர்டர் கேஸ் ஃபைல க்ளோஸ் பண்ணி உன்னை ரிலீஸ் பண்ணிடுவோம். முக்கியமான விஷயம், உன்னை தேடி உன் ஆத்தா வந்தா. அவனையும் பிடிச்சு உள்ள போட்டுருக்கோம். என் ஆத்தாளுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு. உண்மை சொன்னா உன் ஆத்தா உயிர் மிஞ்சும். இதுக்கு நான் சாப்பிடணும். இந்த பாழாப்பன உயிரை காப்பாத்தி வச்சு இனிமையா நான் வாழ போறேன். பாவிங்களா, என் புள்ளைய பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே. என் புள்ளைய பார்க்காம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என் புள்ளைய நான் பார்க்கணும், என் புள்ளைய நான் பார்க்கணும், என் புள்ளைய நான் பார்க்கணும், என் புள்ளைய நான் பார்க்கணும். ஓடி இரு இரு. ஏப்பா தம்பி, அவன் என்னை எட்டி பிடிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தியா? அவன் இடுப்புல பாம்பும் ஏதாவது கட்டி வச்சிருந்த சுவிட்சை தட்டி இருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? பார்த்துட்டு நிக்காம போய் பிடி. போடா. இந்த பாருமா, நாடு பொதுமக்கள் தேவைன்னு ஒரே பிஸியா இருக்க. நீ என்னடான்னா புருஷனை புடிச்சு கொடு, அத்தை புடிச்சு கொடுக்குற. இத பத்தி எல்லாம் ஏதாவது தெரியுமா எனக்கு? ஏய் பாத்து நிக்கிறேன், தூக்கி வெளியே போடுறான். இவங்கதான் மூர்த்தியோட வைஃப். மூர்த்தியோட சம்சாரமா? உங்க விஷயமா தான் நாங்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆமா, இவங்க எப்படி உங்க கையில கிடைச்சாங்க? அது வந்து நான் மந்திரியோட காரை ஃபாலோ பண்ணேன் இல்லையா, அப்பதான் இவங்க என்கிட்ட மாட்டினாங்க. இரு, மந்திரின்னு உன்ன எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னது? மந்திரியினுடைய வண்டவாளத்தை எல்லாம் அவன் வீட்டு சமையல்காரன் கண்ணைய மூலியமா நான் கறந்துட்டேன்.
ஊர்ல இருக்கிற எல்லா கேப் மாதிரியும் அவங்க செய்யற உஜாலா குஜாலா வேலையை கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வச்சுக்குவாங்க. ஆனா இந்த 420 சிகாமணி மட்டும் அவன் செய்யற எல்லா திருட்டு வேலைகளையும் அவனுடைய சொந்த பொண்டாட்டி வீட்டுல தான் வச்சுக்கிறான். அநேகமா அந்த நீக்ரோ கொடுத்த வீடியோ கேசட் கூட அந்த வீட்டுல தான் இருக்கும். அது சரி, ஆனா அந்த ஆள் தான் அங்க போறது இல்லையே. அப்பதானே மத்தவங்களுக்கு எல்லாம் சந்தேகமே வராது. ஓஹோ. நான் சொன்னனே அந்த வீட்டு சமையல்கார கண்ணைய அவன் ஒரு ஜொல்லு பார்ட்டி. இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சோம்னா அந்த வீடியோ கேசட் நம்ம கை கிடைச்சிடும். கரெக்ட். உனக்கு உன் புருஷனை பார்க்கணும்ல? ஆமா, நான் என் வீட்டுக்கார கண்டிப்பா பார்க்கணும். அப்ப நீ அந்த வீட்டுக்கு போய் வேலைக்கு சேர்ந்துக்க. என்னம்மா சரின்னு சொல்லு. சரின்னு சொன்னா நான் என் வீட்டுக்கார எப்படி பாக்குறது? அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். வர சுதந்திர தினத்தன்னைக்கு கைதிகளுக்கெல்லாம் ஜெயில ஒரு மேஜிக் ஷோ போடுறாங்க. அந்த மேஜிக் மேனை நம்ம கைக்குள்ளார போட்டுக்கிட்டோம்னா நீ உன் புருஷனை பாத்தரலாம். அம்மா, போன வாரம் வெள்ளிக்கிழமை பச்சை பாம்பு கடிச்சு இவளை அம்போன்னு விட்டுட்டு செத்து போயிட்டான் என் மாமே. இவன் சாதாரணமா வளர்ந்தவளா, ஊட்டச்சத்து கொடுத்து வளர்ந்தவளாச்சே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே புரியலையே அம்மா. அம்மா, நீங்க மனசு வச்சு அவளுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. ஆமாம்மா, நான் எந்த ஆதரவும் இல்லாம இருக்கேன். என்னுடைய எதிர்காலமே இந்த வீட்டை நம்பித்தான் இருக்கு. எழுந்துறமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ இங்கே இருமா.